Hello friends, welcome to Thanivarvan YouTube channel. நம்ம மதுரை காந்தி மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். மாதம் இரண்டாவது வார சனிக்கிழமையில் இங்கே மதுரை இயற்கை சந்தை நடக்கும். நீங்கள் லாஸ்ட் மந்த் வீடியோ போட்டிருப்பேன். நல்ல ரீச் இருந்தது மக்கள் மத்தியில். நிறைய பேர் இங்கே வாங்கவும் செஞ்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாதத்துக்கான மதுரை இயற்கை சந்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இயற்கை சந்தை இப்போ உள்ளக்க மறுபடியும் பழைய இடத்துக்கே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் முன்னாடியே நடந்துட்டு இருந்தது. இந்த தடவை உள்ளக்க அந்த பிளேஸ்க்கே வந்துருச்சு. அங்கே இருக்கிற திங்ஸு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேச்சுரல் ஃபைபர்ஸ் வெட்டி வேணும் தர்பை நேச்சுரல் இயற்கை நார்கள்ல செய்யறோமா. நாங்க வெட்டிவேர் மேட்டு, குஷன்ஸு, பில்லோ, கார் ஷீட்ஸ் பண்றோம். அது மாதிரி தர்பையிலையும் அதே மாதிரி சேர் ஷீட்டு, குஷன்ஸ், யோகா மேட், மெடிடேஷன் பண்றோம். பனை ஓலை பொருட்களும் பண்றோம். வெட்டிவேர்ல மெயின் வெட்டிவேர் ப்ராடக்ட்டும் எல்லாமே பவுடர் எல்லாமே சேல்ஸ் பண்றோமா. நாங்கள் எங்கள் கடை பேர் கடம்பா ட்ரேடர்ஸ். இது எல்லாமே பனை ஓலையில் இயற்கை ஜெல்ல பண்ண அலிவரா ஜெல்ல பண்ணுறோம். ஆரஞ்சு பீல் பவுடர், நீம் ஜெல், ரெட் வைன் ஜெல், அலிவரா ஜெல், அது மாதிரி பியூர் சாண்டல் பவுடர் சேல்ஸ் பண்ணுறோம். பியூர் ஒரிஜினல் சாண்டல் பவுடர், அது மாதிரி ரெட் சாண்டலும் பண்ணுறோம். நாங்கள் லெமன் கிராஸ் ஆயில் சேல்ஸ் இது நாங்கள் நன்னாரி சர்பத் பண்ணுறோம். இந்த நன்னாரி சர்பத் நன்னாரி வேரை காய்ச்சி, நாட்டு நன்னாரி வேர் இருக்கும் இல்லையா, அந்த வேரை காய்ச்சி அதை அந்த சாறு எடுத்து அந்த சாறில் இந்த அன்பாலிஷ்டு சுகர் சேர்த்து நாங்களே செய்கிற நன்னாரி சர்பத்து. அதுக்கு இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 months அந்த மாதிரியாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். அது போக இயற்கை விவசாய உளுந்தில் பிரண்டை சாறு கலந்து செய்கிற பிரண்டை அப்பளம் இருக்குது, ராகி அப்பளம் இருக்குது. அதுக்கப்புறமா வேறு கோதுமை மாவு, இயற்கை விவசாய கோதுமை லோக்வான் வெரைட்டி, அதனோட கோதுமை மாவு. அப்புறமா கொடைக்கானல் மலை பூண்டு, இயற்கை விவசாய பூண்டு வச்சுருக்கோம். அப்புறம் வத்தல், மல்லி, மிளகாலாம் நம்ம இயற்கை விவசாயத்துலேருந்து வாங்குறோம் இல்லையா, அதுலேயே நம்ம மதிப்பு கூட்டி வத்தல் தூள், மல்லித்தூள், குழம்பு தூள், சாம்பார் பொடி அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் மேம். இதெல்லாம் எங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம மதுரை இயற்கை சந்தையில் ஆர்கானிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையாவே இருக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், மில்லட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பருப்புமே ஆர்கானிக்கான பருப்பு துவரம் பருப்புலாம் அவைலபிள் இருக்குது. நிறைய திங்ஸ் இருக்குது இந்த மதுரை இயற்கை சந்தையில். ஹேண்ட்மேட் சோப்ஸு, காஸ்மெட்டிக்ஸுமே அவைலபிள் இருக்குது இந்த மதுரை இயற்கை சந்தையில். இயற்கை விளைபொருட்கள் வச்சுருக்கோம். அது போக மதிப்பு கூட்டு பொருட்கள் வச்சுருக்கோம். மதிப்பு கூட்டு பொருட்களில் நாங்கள் வீட்டில் பயன்படுத்தின பொருட்கள், குளியல் பொடி, சேக்கா, பாத்திரம் விளக்குற பொடி, தைலம், தலைவலி தைலம், பாதவெடிப்பு தைலம் எல்லாமே இருக்குது. அது போக தோட்டத்தில் இருக்கிற பொருட்களை மதிப்பு கூட்டல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கரிசலாங்கண்ணி, ஆவாரம்பூ, துளசி எல்லாமே தோட்டத்தில் வர்றதை வச்சு மதிப்பு கூட்டல் பண்ணியிருப்போம். அதில் கரிசலாங்கண்ணி இட்லி பொடி இருக்குது. ஆவாரம்பூ தேநீர் பொடியில் ஆவாரம்பூ, துளசி கலந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஆவாரம்பூ வச்சு ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் இருக்குது. அப்புறம் மண்கட்டி துவரம் பருப்பு முன்னாடி காலத்தில் மரபு முறைப்படி செஞ்ச ப்ராசஸில் திருகல்லில் போட்டு உடைச்ச மண்கட்டிய துவரம் பருப்பு இருக்குது. அப்புறம் தோட்டத்தில் இருந்து மாங்காய் கொண்டு வந்துருக்கும். மாம்பழம், காசாலட்டு, கிளிமூக்கு, அந்த தான் எங்கள் தோட்டம் பாலமேடுக்கிட்டே இருக்குது. அந்த மாங்காய் வச்சு பண்ண கிளிமூக்கு மாங்காயில் பண்ண மாங்காய் ஊறுகாய் இருக்குது. இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே
அங்கே இருக்கிற விளைபொருட்களில் வத்தல் போட்டிருக்கோம். கத்திரிக்காய் வந்ததில் கத்திரிக்காய் வத்தல் போட்டிருக்கோம். இதை வந்து நாங்கள் மாதம் 2வது சனிக்கிழமை இந்த சந்தையில் கொண்டு வந்துருக்கோம். நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பாருங்கள், முடக்கத்தான், பிரண்டை, மருதாணி இலை, இது மருதாணி இலை செடி, நிறையா வந்து பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. துளசி இருக்குது, மணி பிளான்ட் இருக்குது. பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. சீட்ஸுமே வந்து இருந்தது. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட்ஸ் தெரியுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறதுல என்னென்ன செடியெல்லாம் தெரியுதுன்ட்டு பூச்செடிகளுமே வந்து வச்சுருந்தாங்க. இன்டோர் பிளான்ட்ஸுமே வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் என்னென்ன செடிகள் பார்த்தீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச செடிகள்லாம் நான் வந்து சொல்லிவிட்டேன். உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச செடியை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் போனப்போ கூட வெளியில் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தது. இந்த தடவை உள்ளக்கே வச்சுருந்ததுனால வந்து உள்ளக்கே போகும்போது கொஞ்சம் மதுரையில் வெயில் வேறு ரொம்ப அடிக்கிறதுனால கொஞ்சம் வெக்கையாக தெரிஞ்சது. காலையில் போய் நம்ம வீடியோ எடுக்கும்போதே வந்து குளியல் பொடி, சீயக்காய் இதுவுமே வந்து இருந்தது. நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கருப்பட்டியுமே வந்து இருந்தது. நிறையா மில்லட் ஸ்நாக்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. போனதுமே நம்மளுக்கு அதுதான் வந்து உள்ளக்கு நுழைஞ்சது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா மில்லட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க. அதையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுவுமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இதில் எந்த மில்லட் ஸ்நாக்ஸ் பிடிக்கும்ன்றதும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னது சத்து மாவுல செஞ்ச லட்டு. இதுல வந்து பிளைனா தான் இருக்கும், நாட்டு சக்கரை சேர்த்து என்னென்ன வெரைட்டிஸ் எங்கேயாவது மெயினாக சிறுதானியங்களை பேஸ் பண்ணி பண்ணது தான். எங்களோட யூனிக் பார்த்தீங்கன்னா சத்து மாவு,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா களி மிக்ஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சேர்த்து களி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வெயிட் லாஸ்க்கு இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு தான் இது பண்ணுறாங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்லிம் அண்ட் ஃபிட் நியூட்ரி மிக்ஸ்னு பாரம்பரிய அரிசிகள் விதைகள் கொண்டு போட்டிருக்கோம். இது தவிர பாரம்பரிய அரிசிகளில் புட்டு மாவு, மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்காக ஆவாரம்பூ கருப்பு கவுனியில் சப்பாத்தி மாவு, இட்லி பொடியில் ஒரு 7 வகையான இட்லி பொடி வெரைட்டிஸு, கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா பொங்கல் மிக்ஸு, தோசை மிக்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உடம்புக்கு ஆரோக்கியமானது, சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிட்ற மாதிரி கருப்பு கவுனியில் லட்டு, பாசிப்பருப்பு லட்டு, நிலக்கடலை, ஒரு 7 வகையான லட்டு போடுறோம். ராகி, கேப்பை, கம்பு, இந்த மாதிரி 7 வகையான லட்டுகள் போட்டுட்ருக்கோம். மெயினாக உளுந்து லட்டு, பெண் பிள்ளைகளுக்கு இந்த எலும்பு வளர்ச்சிக்காக உளுந்து லட்டு, இந்த உளுந்தங்களிலாம் வயசுக்கு வரப்போ செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுக்கிறதுன்றதுனால அந்த பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் கொண்டு நம்ம ப்ராடக்ட் ஃபுல்லாகவே இருக்கும். என்னென்ன இருக்கு உங்கள்கிட்ட கலெக்ஷன்? நெய் இருக்கு, சிறுதானிய சேமியா இருக்கு, ஏபிசி மால் இருக்குது, தோசை மிக்ஸ் ராகி மால் இருக்கு, ராகி மால். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்களுமே வந்து இருந்தது. ஆர்கானிக்கான எண்ணெய்கள் வந்து உள்ளே இருந்தது அவைலபிள். நீங்கள் இங்கே என்ன வந்து பை பண்ணிங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பொருள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய சூப் பேக்கெட்ஸ்லாம் வந்து இருந்தது. சூப்புமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது மாதிரி ஆர்கானிக்கான சூப் பேக்கெட்ஸு. நீங்க சொல்றீங்க நீங்க அதாவது ஊறுகாய் எடுத்தீங்கன்னா நார்த் தேங்காய் தான் வரும். இது வந்து நீங்க சாப்பாடு ஊறுகாய் முருங்கீரை 20 ரூபா கீரை ஃபுல்லாக இது மாயம் கீரை, சிவப்பு பூசை கீரை. என்ன மாம்பழம்? பஞ்சவர்ணம். நெய் வேணுங்களா? கீழே அது என்னது அரிசி? கருப்பு கவுனியா?
நாவல் பழம். எவ்வளோ ஹேண்ட் பார்ட்ஸ்? இது வந்து 60 மேம். இது 40. 40. இது 150. இது வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஓப்பன் கம்பார்ட்மெண்ட். கார் ஹோல்டர். எவ்வளோ சீலிங்? 100. வீட்டில் தச்சது ஹோம் ஸ்டிச் everything. This is napkin pouch for ladies. They can get the இதெல்லாம் எவ்வளோ? இது 30 மேம். 30. Ladies அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் டைமில் யூஸ் ஆகும். லஞ்ச் பேக்ஸ். தேங்க்ஸ். மிஸ் பண்ணிட்டீங்களா? ஹாய், எங்களோட பிராண்ட் நேம் வந்து ஸ்னாப்பின் ரிங் ஆனியன் சானிட்டரி நாப்கின். எங்ககிட்ட வந்து நாப்கின் வந்து 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது, XL, XXL அண்ட் பீரியட் பேண்டி லைனர் அவைலபிளாக இருக்குது. பேண்டிஸ் வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்க, மெட்டர்னிட்டி லேடிஸ், ட்ராவல் டைமில் லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாப்கினில் என்ன மாதிரி யூஸ்ஃபுல்னா, ஒரு நாளைக்கு ஒரு பேட் யூஸ் பண்ணால் போதுமானது, எந்த ஒரு இச்சிங் இரிட்டேஷன்ஸ் இருக்காது. ஆனியன் பேட்
பேடு. ஆனியன் என்னன்றது அது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி என்ன வேலை பார்க்கும்னா, நம்ம பீரியட் பிளட்ல வர பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் பண்ண விடாது. பாக்டீரியாஸ் இல்லாட்டினா அந்த இச்சிங் இரிட்டேஷன்ஸ்லாம் இருக்காது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹேண்ட்மேட்